அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து ஜேபி டவுன்ல நிக்கிறேன். என்ன பிளான்டா, நானும் என்னோட மச்சானும் சிங்கப்பூருக்கு போலான்னு திடீர்னு ஒரு பிளான் போட்டோம். பஸ்ல போலான்னு எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு. அதோட நாங்க என்னோட காரை போய் ஜேபில டவுன்ல பார்க் பண்ணிட்டு அதோட பஸ்ல போலான்னு செக் பாயிண்ட் போய்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து சாட்டர்டே ஈவினிங் போலதான் கிளம்பி போனோம். ஆனா ரொம்ப கூட்டம்லாம் இல்ல. ஓகே, இப்போ ஜேபி கஸ்டமர் எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம பஸ்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். பஸ்ல ஏறியாச்சு. ஓகே, பஸ்ல ஏறி நம்ம வந்து ஜேபி கஸ்டமர்ல இருந்து சிங்கப்பூர் செக் பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து மலேசியா காசு 4 வெள்ளி 80 காசு தான். ஓகே, நாங்க இப்பதான் போய்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்படியே வந்து சன்செட்லாம் தெரிஞ்சு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் வந்தாச்சு. உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் உள்ளுக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அதனால நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கீழே பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்துட்டு போறோம். நாங்க வந்து CW2 எடுத்தோம் தேக்காவுக்கு நேரா போறதுக்கு. ஓகே, தேக்கால வந்து இறங்கியாச்சு. 45 நிமிஷம் நாங்க பஸ்ல வந்தோம். வந்து இறங்கி நாங்க நடந்து போய்கிட்டு இருக்கோம் தேக்காவுக்கு. போற வழியில நம்ம மக்கள், இந்தியன் மக்கள் எல்லாம் வந்து வேலை முடிச்சுட்டு எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து டன்லப் ஸ்ட்ரீட் பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த சைட்ல தான் வந்து நம்ம இன மக்கள் வந்து கடை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. போற வழியில பள்ளிவாசல்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துல ரொம்ப சரியான ஜேமாவும் இருந்துச்சு. நாங்க அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க போகும்போது பார்த்தோம் காய்கறிகள் எல்லாமே பழங்கள்லாம் போட்டு வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே இந்தியால இருந்து வந்ததுதான். அப்படியே நாங்க இன்னமும் நடந்து போய்கிட்டே இருந்தோம் தேக்கா மார்க்கெட் போறதுக்கு. ஓகே, அந்த அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டே பார்த்தோம். டிராபிக்ல நின்று தேக்கா மார்க்கெட்டுக்குள்ள போனோம். தேக்கா மார்க்கெட்ல வந்து ரொம்ப நிறைய சாப்பாடு கடைலாம் இருந்துச்சு. நாங்க வந்து பிரியாணி வாங்கலான்னு தான் போய்கிட்டு இருக்கோம். பிரியாணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பீஹூன் சம்போ மீகோரிங் வாங்கலான்னு போறோம். ஓகே, போய்கிட்டே இருக்கோம். நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. நிறைய கடையில கூப்பிட்டாங்க. நாங்க வந்து ரோஸா போய்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல வந்து பழைய மக்களும் இருந்தாங்க. மலாய் மக்கள், சீன மக்கள், இந்தியன் மக்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கடையில தான் நாங்க மீ சம்போ பீஹூன் வாங்கலான்னு வந்தோம். அதுக்கடையில எங்க மச்சான் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே, 2 பேருமா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கமா இந்த பிரியாணி நாங்க சாப்பிட்டோம். அப்படிதான் டேஸ்டா இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஆனா இந்த கடையில எங்க மச்சான் என்கிட்ட சொல்லல. அதோட நாங்க தண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஆர்டர் பண்ணோம். கரும்பு தண்ணி. எங்களுக்காக தான் அந்த கரும்பு தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீகோரைங்க வந்து நாங்க வந்து பார்சல் பண்ணியாச்சு, வேற இடத்துல போய் சாப்பிடலாம் அப்படின்னு. அடுத்து வந்து நாங்க மெரினா பே போலான்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓகே, ட்ரெயின் வந்துருச்சு. நாங்க ஏறிட்டோம். லிட்டில் இந்தியால இருந்து பே ஃப்ரண்ட் வரைக்கும் நாங்க ட்ரெயின்ல போனோம். நாங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அதோட நாங்களும் இறங்கிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மால் வந்துருச்சு. அழகான அந்த மெர்லின் டவர் மால் வந்துருச்சு. கீழே பார்த்தா அங்க பாருங்க தண்ணிலாம் அழகா இதா இருந்துச்சு. அப்படியே வெளியே வந்து பாக்குறோம் லைட் ஷோங்க. அவ்வளவு அழகான லைட் எல்லாம் போட்டு தண்ணியிலேயே அழகா லைட் ஷோ கட்டுனாங்க. லைட் ஷோ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டிங் பண்ணவங்க நானும் மச்சானும். பார்த்தா அந்த பக்கம் வந்து ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ஒரு குரூப்பே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு ரசிச்சுட்டு திரும்பி பாக்குறோம். அந்த பக்கம் ஒரு தண்ணிங்க அப்படியே சுழல் மாதிரி சுற்றி வருதுங்க. அந்த பாருங்க எப்படி வருது அப்படின்னு. இதே சரி எப்படி எங்க போகுதுன்னு போய் கீழே போய் பார்த்தா அப்படியே சுத்தி கீழே வந்து மாலுக்குள்ள அப்படியே கீழே ஊத்துதுங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகழகா அப்படியே ஊத்துது பாத்தீங்களா. கீழே உள்ள தண்ணி தான் அப்படியே மேல போய் கீழே ஊத்திக்கிட்டு அவ்வளவு அழகான காட்சிகளா இருந்துச்சு. அந்த காட்சி அவ்வளவு மக்களும் சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் போக போக அது வந்து தண்ணி வந்து அப்படியே நிறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. பாத்தீங்களா, தண்ணி நிறைய ஆரம்பிக்கும். கடைசியில பாக்குறோம் அது அப்படியே முடிஞ்சிருச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே சுழல் மாதிரி சுற்றி வந்து முடிஞ்சிருச்சு. கடைசியா இந்த ஷோ எல்லாம் பார்த்துட்டு போய் ஒரு இடத்துல ஓரமா உட்காந்து வாங்கின மீ சம்போ பீஹூனை சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லா இடத்துலயும் கொஞ்சம் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு நாங்க ஜேபிக்கு கிளம்பி வந்துட்டோம். இதுதான் நாங்க ஒரு நாள் போன ட்ரிப்பு. நைட்டு 7 மணிக்கு தான் சிங்கப்பூர்ல நுழைஞ்சோம். 12 மணிக்கெல்லாம் ஜேபி கன்ஸ்ட்ரக்ட் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.